வணக்கம் மக்களே, நம்ம இப்போ ரீசெண்டாக ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்க மக்காக் அப்படிங்கிற ஒரு மங்கி வெரைட்டியில் உள்ள பஞ்ச் அப்படின்னு நேம் உள்ள ஒரு அனிமல் பற்றி தான். லாஸ்ட் மந்த் பென்குயினை பற்றி பயங்கர ட்ரெண்டிங்காக போச்சு. ஸோ இந்த மந்த் வந்து மங்கியை பற்றி போயிட்டுருக்கு. மைண்ட் ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்குது. இந்த மங்கியோட ஸ்டோரி ஜஸ்ட் ஒரு அனிமல் வீடியோ மட்டும் இல்லை, இது நம்ம லைஃபோட ரிஃப்ளெக்ஷன். அவன் பிறந்த உடனே அவங்க அம்மா அக்செப்ட் பண்ணல, குழந்தைய அவங்க அம்மா ரிஜெக்ட் பண்ணாது, எவ்வளோ பெரிய பெயின். அப்புறம் அவனை வேறு ஜூக்கு ஷிஃப்ட் பண்ணாங்க. ஆனால் அங்கே இருந்த மங்கீஸும் அவனை அக்செப்ட் பண்ணலை. இமேஜின் பண்ணுங்க, ஒரு சின்ன உயிர் யாருக்கும் தேவையில்லைன்னு ஃபீல் பண்ண சுச்சுவேஷன். அப்போது ஒரு கேர்டேக்கர் ஒரு சின்ன டாய் வந்து அவங்களுக்கு கொடுத்தாங்க. அந்த டாயை பஞ்ச் ஜஸ்ட் விளையாடவே இல்லை, அதை டைட்டாக ஹக் பண்ணிட்டு சுற்றினா, அதை தூக்கி தூங்கினா. ஏன்னு தெரியுமா? அவனுக்கு தேவை அன்பு, அவனுக்கு தேவை ஒரு செக்யூரிட்டி ஃபீலிங், அவனுக்கு தேவை நான் தனியாக இல்லைன்னு ஒரு உணர்வு. நம்ம லைஃப்பில் கூட இப்படி தான். சில பேர் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் அவங்களுக்கும் உள்ள ஒரு பஞ்ச் இருக்கும். ரிஜெக்ட் ஆன மெமரிஸ், லோன்லி நைட்ஸ், யாராவது புரிஞ்சுக்கோங்கன்னு வெயிட் பண்ணுற ஹார்ட். இந்த ஸ்டோரி நமக்கு சொல்கிறது என்னென்னா, லவ் அண்ட் சப்போர்ட்னு சொன்னால் அது ஒரு லக்ஸரி இல்லை, அது ஒரு பேசிக் நீட். ஒரு ஸ்மால் கைண்ட்னஸ், ஒரு ஸ்மால் ஹக், ஒரு நான் இருக்கேன்னு சொல்கிறது யாரோட லைஃப்லையும் சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ ப்ளீஸ், யாரையும் இக்னோர் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். பிகாஸ் ஈவன் அ மங்கி நீடட் அ டாய் டு ஃபீல் லவுட். ஸோ யாரையும் ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா யோசிங்க. ஒருத்தவங்களோட புன்னகைக்கு நீங்கள் ரீசனாக இருக்கலாம். ஸோ பி சம்ஒன்ஸ் கம்ஃபர்ட், நாட் சம்ஒன்ஸ் ரிஜெக்ஷன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஒப்பீனியன் என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.